கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும், இந்த கடைசி காலங்களிலே தொடர்ந்து நம் சத்தியத்தில் இருக்கவும் தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வசன வாட்சம் இல்லையா, இது எந்த புஸ்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய சென்டர் பாயிண்டில், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை தேடுங்கள், அப்போ தேவன் உங்கள் கூட இருப்பார். அதே சமயத்தில் புத்திமான் மௌனமாக இருக்க வேண்டும், இது தீமையான காலம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இது தீமையான காலம். எது தீமையான காலம் அப்படின்னு சொல்லும்போது, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம். முழுசு தீமையாக தான் இருக்குது. ஆனால் விசேஷமாக இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய சாரம்சம் என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, அந்த தீமையான காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு கர்த்தருடைய நாளில் ஆமோஸ் என்கிற தலைப்பு. நிறைய தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ஆமோஸ் தீர்க்க தரிசிக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. அது ஏற்கனவே நாம் பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போதே சில தீர்க்க தரிசிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆமோஸை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறது உண்டு. ஆமோஸ் தீர்க்க தரிசி தான் இருக்கிற தீர்க்க தரிசிகளிலேயே மிகவும் ஏழையான தீர்க்க தரிசி. இவரை கொண்டு தான் தேவன் மிகப்பெரிய பணக்கார நாடான அமெரிக்காவினுடைய அழிவை குறித்து பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே இதை குறித்து நம்ம பேசினது உண்டு. அப்போ கூட நிறைய பேருக்கு ஒரு ஆவல் இருந்திருக்கும், ஆமோஸ் தீர்க்க தரிசி அமெரிக்காவை குறித்து பேசுகிறாராம், அமெரிக்காவினுடைய அழிவை குறித்து பேசுகிறாராம் அப்படின்னெல்லாம் நம்ம கேட்பதுண்டு. அதுக்குரிய சில பாடங்கள் கூட நம்ம ஏற்கனவே நமக்கு யூடியூப்பில் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோமா அல்லது ஆமோஸ் தீர்க்க தரிசியை பற்றி நம்ம படிக்க போகிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஆமோஸ் என்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தை. ஒரு நீண்ட வசனம் தான். ஆனால் இதில் கவனித்து பார்க்கும்போது இவர் எந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு கவனிக்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் 2 கோத்திரம் பிரிஞ்சது. 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனி யூதா கவர்மெண்ட் ஆயிடுச்சு, 10 கோத்திரம் இஸ்ரேல் கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அதில் யூதா கோத்திரத்தில் உசியா ராஜா, இஸ்ரேல் கோத்திரத்தில் யோவாஸ். இந்த இவர்கள் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா 10வது ராஜா யூதாவில், யோவாஸ் 12வது ராஜா. ஸோ இந்த இவர்கள் வாழ்ந்து அவர்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதி கவனிக்கிறீங்களா. இந்த டைமில் தான் ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கார். இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 792 கிமு 740 போட்டிருக்கு இல்லையா, இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தானே ஒழிய அக்யூரேட் கிடையாது. நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சில சரித்திர ஆதாரங்களில் சொல்கிறாங்க கிமு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஓரளவுக்கு பொருந்தி வரும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இந்த வருஷம்னு நமக்கு தெரியல, நாம் போய் நேரிலேயே பார்க்கல இல்லையா, சில ரெஃபரன்ஸ் வச்சதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசிக்கு முன்பாகவே உபதியா, யோயேல், யோனா இவர்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லி வந்த பிறகு இவர் அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் இவர் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இவருடைய கான்டெம்பரரி பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் யாருன்னா யோசியா, மீகா, அப்புறம் ஏசாயா. இந்த தீர்க்க தரிசிகள் இவர்களெல்லாம்
புழங்கி கொண்டிருந்த காலப்பகுதி. சரியா? இந்த காலப்பகுதியில் தான் ஆமோஸ் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அது எப்படின்னு கவனிக்கும்போது ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் அமத்சியாவிற்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இவர் ரொம்ப ஏழையான ஒரு தீர்க்கதரிசி. இவர் என்ன செய்வாரா, அந்த காட்டத்தி பழங்கள் ஜெருசலேமுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டத்தி பழங்கள் எல்லாம் இருக்கும். அதில் போய் அந்த பழம் அவ்வளோ சீக்கிரம் பழுக்காதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பொறிச்சு அதை பழுக்கிறதுக்காக ஒரு ஊசி மாதிரி வச்சு ஒன்று குத்துவாங்களாம். அந்த பழத்தில் குத்துனா வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ், எத்தனிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ் உள்ளே போகும்போது அது பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் எருசலேமில் விற்று ஏதோ கொஞ்சம் காசில் தன்னுடைய ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு ஏழையான ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஸோ இவரை கொண்டு தான் இப்போ என்ன சொல்கிறா பாருங்கள். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர், நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல் என்று அவர் உரைச்சார். அப்படின்னா இவர் யாருக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேணும்னு தேவன் சொன்னார்னு சொல்லி கவனிக்கும்போது மறுபடியும் கவனிச்சு பாருங்கள். 2 கோத்திரம் தனியாக இருக்குது, யூதா பெஞ்சமின். 10 கோத்திரம் தனியாக இருக்குது. அதில் 10 கோத்திரத்துக்கு பேர் இஸ்ரேல் கோத்திரம், 2 கோத்திரத்துக்கு பேர் யூதா கோத்திரம். இவர் ஆக்சுவலாக இருக்கிறது எருசலேம் பக்கத்தில் ஆமோஸ். இப்போ அவரை தேவன் எங்கே போக சொல்கிறாருன்னா, 10 கோத்திரத்துக்கு போய் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆமோஸுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் கூட இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய டிசன்டன்ட்டில் வந்தவர். அவர் 18 தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தலைமுறை வருது இல்லையா, லூக்காவில் ஒரு தலைமுறை கணக்கு வருது இல்லையா, அதில் 18 தலைமுறைக்கு முன்பாக இருந்தவர் தான் இந்த ஆமோஸ். இன்னும் சொல்ல போனால் ஆமோஸுடைய வழியில் வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் யோசேப்பு மத்ததியாவின் குமாரன், மத்ததியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன் அப்படின்னு வரும். இது ரெஃபரன்ஸ்க்காக இந்த வசனம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் தான் இருக்கார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய டிசண்டன்ட்டில் அவர் வரார். இப்போ அவருக்கு தான் இப்போ போய் பாருங்க என்ன ஒரு ஒரு அனுபவம் கிடைக்குது. வாசிக்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. இப்போ ஆண்டவர் இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இஸ்ரேலுக்கு விரோதமாக போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிற போது இவர் எங்கே வந்துட்டார்னா 10 கோத்திரத்துக்கு வந்துட்டார். அங்கே யார் இருக்கிறதுனா யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா. அவனுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தெரியும் யெரொபெயாம் யாருன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு ராஜா இருக்கும் பொழுது அவன் உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுறான்னு சொல்லி, ஆமோஸ் போய் இப்படி கட்டுப்பாடு பண்ணுறான்னு சொல்லி ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுது. அப்போ யெரொபெயாம் பட்டயத்தினாலே சாவான் என்றும் இஸ்ரேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னாங்க. அப்போது அமத்சியா ஆமோஸை நோக்கி என்ன சொல்கிறார், தரிசனம் பார்க்குறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடி பண்ணி அங்கேருந்து தான் வந்திருக்க, நீ எதுக்கு இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிற, நீ யூதா தேசத்துக்கு ஓடி போய் அங்கே அப்பம் தின்று அங்கே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பெத்தேலிலே இனி நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தானம்னெல்லாம் அங்கே சொல்லப்படுறதை நம்ம கவனிக்கலாம். அப்போது இவர் போய் ஆனால் அந்த 10 கோத்திரத்தின் மத்தியில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இப்போ இந்த யெரொபெயாம் ரெகொபெயாம் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. 10 கோத்திரத்தில் முதல் வந்தவன் தான் அந்த யெரொபெயாம் என்கிற ராஜா. அவனை பற்றி கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஏற்கனவே யெரொபெயாம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய வேலை பண்ணான் இல்லையா. அந்த 10 கோத்திரத்தில் இருக்கும்போது 2 கோத்திரத்து ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, 10 கோத்திரத்து ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கப்படுது, நீங்கள் போய் எருசலேமில் பலி செலுத்தணும். அப்போ 10 கோத்திர ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு பலி செலுத்த போகும்போது ஒருவேளை அங்கேயே தங்கிடுவாங்களோ, அப்போ நமக்கு மெஜாரிட்டி போயிடும்னு நினச்சிட்டு இந்த முதல் ராஜா யெரொபெயாம் என்ன செய்கிறான், அவன் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது ரொம்ப வருத்தம், அதனால் இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அங்கே கொண்டு வந்த தேவர்கள் என்று சொல்லி
ஒன்றை பெத்தேலையும் ஒரு கன்றுக்குட்டியை தான்லேயும் அங்கே வந்து வச்சுட்டான். இப்போ அவங்க மேலிருந்து கீழே எருசலேமை நோக்கி வரும்போது அந்த தான் பெத்தேலுக்கு 2 கன்றுக்குட்டியை தாண்டி தான் வரணும். அதனால் அவர்கள் வந்து யூதாவுக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காகவே இந்த வேலையை அவன் அந்த ராஜா அந்த எரோபெயாம் செய்தான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் பைபிளில் நமக்கு படிக்கிறோம் இந்த காரியம் ஜனங்கள் பாவமாயிற்று, அப்போ தேவன் வந்து அங்கே முக்கியமான சில வேலைகளை அங்கே செய்ததை கவனிக்கலாம். ஓகே, அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது நம்ம கவனிக்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசியை தேவன் அந்த 10 கோத்திரத்துக்கு அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். இந்த சப்ஜெக்ட் முழுசுமே ஒரு தீர்க்க தரிசன பாடம். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆனதுனால அதை திரும்பவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இந்த 10 கோத்திரம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் என்ன நடந்திருக்குன்னா, ஜனங்கள் அக்கிரமத்தில் அநியாயத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்துட்டு தான், அங்கே நியாயமே இல்லாமல் இருந்தது. தேவன் அதனால தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆமோஸ் 5:24 வாசிக்கலாம். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவுது. பாருங்க, நியாயம் நீதி எல்லாம் உடனே வந்தாகணும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமையில அந்த 10 கோத்திரத்து ஜனங்கள் இருந்தாங்கன்னா, இருக்கிறதுலே அவங்க வாழ்ந்த காலத்தில் மிகுந்த ஆடம்பரமாக லக்ஸுரி, அப்புறம் எக்கச்சக்கமான விக்கிரக வழிபாடு இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமானது 2 வகுப்பார் தான் இருந்தாங்க. ஒன்று மேட்டுக்குடி மக்கள், இன்னொன்று ஏழை மக்கள். இந்த மேட்டுக்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழை மக்களை ஒடுக்கி அவங்கக்கிட்ட நிறையா அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதில் இவங்க ரொம்ப எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸாக வாழ்ந்து வந்தார்கள். ஏழைகளை ரொம்ப ரொம்ப ஒடுக்குனாங்க. ஏழைகளுக்கு வீடே இல்லாத போது இந்த பணக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆமோஸ் 3:15 மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன், அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா, மாரி காலத்துக்கு ஒரு வீடு, கோடை காலத்துக்கு ஒரு வீடு, குளிர்காலத்துக்கு ஒரு வீடு. இப்போ நம்ம ஊட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரெல்லாம், இந்தியாவிலேயே பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஊட்டியில் வந்து பெரிய எஸ்டேட் ஒன்று வாங்கி ஒரு பங்களா வச்சுருப்பாங்க. அது வந்து கோடை காலம் வரும்போது அவங்க ஊரில் ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்லி இந்த எஸ்டேட் பங்களாவில் வந்து ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. காரணம் என்ன? காசு, பெரிய அளவு பணம், கோடிக்கணக்கில். ஸோ அப்போ அவர்களுக்கு ஒரு வீடு இல்லை, 2 வீடு இருக்கும், சில பேருக்கு 4 வீடு கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரத்தில் கொளுத்திருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கீழிருந்த ஏழைகளை யாருமே கவனிக்கலை. தேவன் இதை கண்கூட பார்த்துட்டு தான் சொல்கிறார், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை தேவன் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்களா, தேசத்தில் சிறுமியானவர்களை எல்லாம் ஒழிய பண்ணி எளியவர்களை விழுங்கி, பாருங்கள், எளியவர்களை விழுங்கி எவ்வளோ மோசம் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்தது, நாங்கள் மரக்காலை குறைத்து, மரக்கால்னா தெரியும் இல்லையா, கூட அதில் பொருள், அந்த பொருளை குறைச்சி ஷேக்கல் நிறையை அதிகமாக்கி, புரியுதுன்னா, அவங்களுடைய பண மதிப்பு அதிகமாக்குறது, பொருளை கம்மி பண்ணிடுறது. அடுத்தது, கள்ளத்தராசினாலே வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படி தானியத்தின் பதரை விற்கும்படி. தானியத்தை விற்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம், இவன் என்ன செய்கிறாங்களாம், பதரை விற்கிறாங்களாம். இதே திருவிழியத்தில் பாருங்கள், நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும், ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும், கோதுமையை நல்ல விலைக்கு விற்கலாம், படியை சிறிதாக்கி ஷேக்கல் நிறையை உயர்த்தி கள்ளத்தராசனில் மோசடி செய்யலாம். இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா, மோசடி. இதை வந்து அப்படின்னா பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் ஏழை ஜனங்கள் போய் பொருள் வாங்கும் பொழுது என்ன பண்ணுறாங்களா, பண மதிப்பு அதிகம் பண்ணி அந்த பொருளை கம்மி பண்ணி கள்ளத்தராசு வச்சு என்ன செய்கிறாங்க, ஜனங்களை ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டச்சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்களா, இவங்களுடைய பொருள்களை விற்கிறதுக்கு டைம் அண்ட் சீசன் வைக்கிறாங்க. இந்தந்த சீசனுக்கு இந்தந்த பொருள்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்குரிய மாத பிறப்பு அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. ஜனங்களை எப்படி ஒடுக்கிறது. ஸோ அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்கு ஏழைகளையும் ஒரு ஜோடி செருப்புக்கு எளியவர்களையும் வாங்கலாம், கோதுமையும் பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் ஏங்குகிறீர்கள் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ஏங்குகிறீர்கள். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்கள் தரித்திரரை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியால். பாருங்கள், தரித்திர ஏழைகளுடைய கையில் நிறையா பொருள் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார், அந்த வீட்டில் நீ குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீ குடிப்பதில்லை அப்படிங்கிறார். இதே திருவிழத்தில் நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரி வாங்கி, பார்த்தீங்களா, தானிய வரி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தானியத்துக்கும் வரி போட்டாங்க, தண்ணிக்கும் வரி போட்டிருக்காங்க பாரு. இது அந்த காலத்திலே செய்திருக்காங்க பாரு. தானிய வரி வாங்கி அதை கொண்டு செதுக்கிய கற்களா, அதில் காசு நிறையா அநியாயமாக சம்பாரித்து அதில் நீ பெரிய பெரிய வீடுகள் கட்டுகிறீங்க. அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், அவற்றின் ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. ரொம்ப கிளியராக சொல்கிறார். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டார். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தை அன்றைக்கு இந்த 10 கோத்திரத்தில் செய்துட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆமோஸ் இங்கிருந்து போகிறார். இவர் யார்? மிக ஏழை. அங்கே இருக்கிறவங்க யார்? மிகப்பெரிய பணக்காரர். புரியுதுங்களா? அப்போ மிகப்பெரிய பணக்காரருக்கு இப்படி அநியாயம் பண்ணி தான் பணக்காரராக இருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு தண்டனையை ஃபிக்ஸ் பண்ணுறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அதில் 7ஆம் வசனம், இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்துட்டேங்கிறார் பாருங்க. அது ஒரு பட்டணத்தின் மேல் பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. ஒரு பக்கம் பயங்கரமான ஈல்டு இருக்கும், ஒரு பக்கம் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு நடக்குது தெரியுங்களா? ஒரு பக்கம் வெயில் கடுமையாக இருக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளமாக போகுது. இன்றைக்கி அது நடக்குது பாருங்கள். அதில் 8ஆம் வசனம், 2-3 பட்டணங்களின் மனுஷர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். தண்டனை எப்படி சொல்கிறார்? இவ்வளவு தூரம் பண்ணியும் நீங்கள் எங்கிட்ட திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அடுத்தது, கருக்காயினும் விஷப்பழியினாயிலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியான பச்சை புழு அரித்து போட்டது. அப்படின்னா நீங்கள் என்ன ஈல்டு கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். இதான் அடுத்தது 10ஆம் வசனம், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை அனுப்பினேன். எகிப்தில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு கொள்ளை நோய் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசியில், அப்படின்னா அவ்வளோ நாற்றத்தை உங்கள் மூக்கிலே நீங்கள் பார்க்க அதை ஏற பண்ணினேன், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். கவனிக்கிறீங்களா? இது அப்படியே சொல்லிட்டு, சோதோமையும் கொமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தாலும், ஆனால் என்ன பண்ணாமல் போயிட்டீங்க, நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒரு பொழுதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். ஸோ இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் தேவன் அவங்களுக்கு கொடுத்து கூட அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து கூட திருந்தவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுக்க போகிறாராம். அப்போ அந்த அழிவு வரும்பொழுது 9ஆம் வசனம் பாருங்க, அந்நாளில் நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி
உங்கள் பண்டிகைகளை எல்லாம் துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளில் மொட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரு பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். இதுதான் தண்டனை. அதில் இன்னொரு முக்கியமான தண்டனை ஆமோஸ் 8:11. நம்ம வேறு சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம், வாசிக்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நான் இப்போ உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அப்படி பஞ்சத்தை அனுப்பும் போது என்ன பஞ்சம் படிக்கணும் இல்லையா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, அது வேத வசனம் கிடைக்காத பஞ்சமா. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். கடைசியில் ஒரு மகா பெரிய அழிவு வரும் பொழுது அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இது தண்டனையை சொல்லிட்டு தான் இப்போ எச்சரிப்பு சொல்கிறார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அன்புக்குரிய சகோதர சொல்லை கொஞ்சம் கவனிக்கலாம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். இப்போ எச்சரிப்பு சொல்கிறார். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பண்ணினது போதும். நியாயத்தை எட்டியாக மாற்றி கசப்பாக மாற்றிட்டாங்களாம். நீதியை தரையிலே விழப்படுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மோசமாக இருப்பாங்க பாருங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க? தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீமையை விரும்பி நன்மையை வெறுத்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனை. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு அவர் இறங்குவார். இவ்வளவு தூரம் எச்சரிப்புகள் தண்டனையெல்லாம் சொல்லி இந்த சப்ஜெக்டை எப்படி முடிக்கிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது, ஆகையால் இஸ்ரவேலே, கவனிங்க, இந்த பிரகாரமாய் உனக்கு நான் செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினாலே இனிமேல் தான் பண்ண போகிறார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இதுதான் அந்த முடிவு. சரிங்களா? ஸோ இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இவ்வளோ நேரம் கொஞ்சம் நீண்ட வசனமாக தான் இருக்குது. ஆனால் கட்டாயமாக நம்ம இதெல்லாம் பார்க்கணும். காரணம், இந்த தீர்க்க தரிசனத்துடைய அந்த நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிங்க. இப்போது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய கன்சால்டேஷன்னா, ஆமோஸ் 8 நியாய தீர்ப்புகளை, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை சொல்கிறார். 3 செர்மன்கள், 3 பிரசங்கங்கள் பண்ணியிருக்கார். 5 தரிசனங்கள் பார்த்துருக்கார். சரிங்களா? 5 தரிசனங்கள் பார்த்துருக்கார். இப்போ இந்த ஒட்டுமொத்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய கன்சால்டேஷனுக்குள்ளே நம்ம போகும்போது, இதில் இந்த தீர்க்க தரிசனத்தில் எப்படி ஜனங்கள் இருந்தாங்க, என்ன நடந்ததுன்னெல்லாம் படித்தோம் இல்லையா? இதில் நமக்கு என்ன தேவன் ஒரு பாடத்தை கொடுக்குறக்கு அவர் ரெடியாக இருக்கார். அது வேணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, முதல்ல ஆமோஸ் யாருக்கு நிழலாக இருக்கார்? அவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார், ரொம்ப ஏழையாக இருந்தார் இல்லையா? அப்போது இவர் தான் இந்த தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லியிருக்காரு. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஆமோஸ் சொன்ன தீர்க்க தரிசனத்துடைய சென்டர் பாயிண்டில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு பேரே கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரும். இதை ஏன் இந்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய நாளில் ஆமோஸ் என்கிற தலைப்பு இருக்கு இல்லையா? அந்த தலைப்பிற்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னால், இந்த ஆமோஸ் என்கிறவர் யாருக்கு நிழலாக இருக்கார் என்று கண்டுபிடிக்கலாம். ஆமோஸ் என்றாலே பேர்டன் பேரர் என்று சொல்லி அர்த்தம். பேர்டன் பேரர்னா பாரங்களை தாங்குபவன். அப்படின்னா ஆமோஸ்னாலே பாரங்களை தாங்குபவன் அர்த்தமா. அப்படின்னா இவர் யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்காருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆமோஸ் இருக்கார், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஆமோஸ் இருக்கார். கவனிக்கிறீங்களா? இவருக்கும் பாரங்களை தாங்குபவன் தான் பேர். அப்படின்னா இவர் யார், எந்த பாரங்களை அவர் தாங்குறாரு என்று சொல்லி கவனிக்கும்போது, இவரை கண்டுபிடிக்கணும்னா, ஒருவேளை நீங்கள் மீன் வலை சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்கன்னா, பேசிக் சப்ஜெக்டில், அதில்
உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது அவங்கள ஒரு வலையில் தேவன் அகப்படுத்திட்டாராம். அகப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 66ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எப்படி சொல்றா பாருங்க, எங்களை வலையில் அகப்படுத்தி. அப்போ மீன் வலை சப்ஜெக்டை தெரியும் இல்லையா? அன்பு சத்தியம் என்கிற 2 கயிறில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலுக்குள்ள போட்டு நிறைய மீன்கள் மாட்டுது இல்லையா? அப்போ மாட்டக்கூடிய மீன்கள் வலையில் அகப்பட்டது. நம்மெல்லாம் அப்படி தான் வந்திருக்கோம். அப்போ எங்களை அப்படிங்கிறது யாரு? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். இப்போ எங்களை வலையில் அகப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேர். ஸோ நம்முடைய இடுப்பில் இப்போ நிறைய பாரம் ஏறி இருக்கான். நமக்கு ஏற்கனவே இடுப்பு இடை கச்சை ஞாபகம் இருக்கு இல்லையா? சத்தியம் எனும் இடைக்கச்சை. நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ளே அதிகமாக வந்து கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு பாரம் இடுப்பில் ஏறிடுச்சு. அதில் நிற்கணும். பாரங்களை தாங்குபவன் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆமோஸ் யாருன்னா நாம தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆமோஸ்னு தான் பேர். சகோதரன் ஆமோஸ், சகோதரி ஆமோஸ். புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாருமே சத்தியத்தில் நிறைய பாரங்கள் நமக்கு வந்திருக்கு. நிறைய பாரங்களை நம்ம தாங்கிட்டு தான் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனால் இப்போ இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசி. இப்போ இவங்கெல்லாம் நீண்ட நாளைக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை தான் தீர்க்க தரிசனங்களாகவும் பார்க்குறாங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை கூட பார்க்கணும் இல்லையா? இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஆமோஸ் கூட அங்கே இஸ்ரேலில் போய் அவர் கண்ட சொன்ன அந்த காரியங்கள், அவர் பார்த்த அநியாயங்கள் எல்லாமே எந்த நாளுக்குரிய விஷயம், எப்போ நடக்க போகிறதுக்கு அவர் ஒரு நிழலாக இருக்குது அந்த சம்பவங்கள் எல்லாம் என்று சொல்லி கவனிக்கும் போது விசேஷமாக ஆமோஸ் அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்தாருங்க. அந்த க்ளூவுக்கு பேர் தான் கர்த்தருடைய நாள். நமக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய நாள். பேசிக் சப்ஜெக்ட்லேயே இதை பார்த்துருக்கோம். அருமகதோன் சப்ஜெக்டில் அந்த கர்த்தருடைய நாள் என்கிற ஒரு காரியத்தில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் பார்த்தோம். இப்போ ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். பாருங்க, ஆமோஸ் 5:18 கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும் போதே ஒரு ஜோவியலாக சொல்கிறது உண்டு. கர்த்தருடைய நாளை நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய நாளுங்கிறது ராஜ்யம்ங்கிறது சொல்லியிருப்போம். அவங்களாம் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கேன், இது எப்படி அப்படிங்கிற போது அவங்களே கொஞ்சம் மலைச்சு போவாங்க. அப்போது கர்த்தருடைய நாளை தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிறது நார்மலான விஷயம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லலை. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாள் என்பது கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி. இந்த அரசாட்சியை கிறிஸ்துவோட அவருடைய திருச்சபையும் பின்னாடி அதை செய்ய போகிறாங்க. ஆனால் இங்கேயே ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நாளை அவங்க விரும்புகிறாங்களாம். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அரசாட்சி பண்ணுறதை அவங்க விரும்பலை. புரியுதுங்களா? அவர் தான் இந்த பூமியில் சமாதான பிரபு, சமாதானத்தை ஏற்படுத்தணும். ஆனால் இங்கே ஒரு குரூப் சைத்தான் என்ன பண்ணிட்டான், ஒரு 189 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டான், அந்த அமைப்புக்கு பேர் தான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உலக சமாதானத்தை கொண்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் சமாதானமே கொண்டு வரல இல்லையா? இஸ்ரேல் ஈரான் சிரியா யுத்தம் நடந்துட்டுருக்கு இல்லையா? ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. எந்த யுத்தத்திலும் ஒரு சமாதானத்தை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சமாதானத்தை கொண்டு வரோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய நாளை இவங்க விரும்புகிறாங்களா? கவனிக்கிறீங்களா? இவங்க விரும்பிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிடுறோம், நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யார் சொல்கிறாங்கன்னா, சாத்தானுடைய அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இந்த வல்லரசு நாடுகள் அமைப்பு எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபை இவங்களை தான் சொல்லுது கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த கர்த்தருடைய நாள் என்பது
இந்த உலகத்திற்குள்ளே எப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது, அது சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் கையை வைத்த போது பாம்பு கடித்தது போலவும் இருக்கும். படித்தோம் இல்லையா? இதுக்கு நம்ம விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கர்த்தருடைய நாளுங்கிறது ஒரு சிங்கத்துக்கு தப்பிச்சிருக்கான் பாருங்க. தப்பிச்சுட்டு வந்து கரடிக்கு மாட்டினா, ஆனால் கரடிக்கிட்டையும் தப்பிச்சுட்டு வரும்போது பாம்பு கடிச்சிருச்சு. அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? இந்த உலகம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப நாளாக சிங்கத்தின் கையில் இருந்தது, ராஜாக்களுடைய கையில் இருந்தது. இந்த ராஜாக்களுடைய கையில் இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் 1945களுக்கு பிறகு, அது வரைக்கும் ராஜா, கடைசி ராஜா யாருன்னா பிரிட்டிஷ் தான், அவங்க கண்ட்ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கரடி மாதிரி பீறி போடுற ஒரு தன்மையுள்ள ஒரு கவர்மெண்ட்ஸ் கீழ் இருந்தது. அதுதான் கம்யூனிசம். அதைத்தான் கரடி கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு கிட்ட இருந்து ஜனங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் எதில் மாட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பாம்பு கிட்ட மாட்டிட்டாங்களா. பாம்பு எதை குறிக்குது? அன்புக்குரிய சகோதர சொல்லி டெமோக்ரஸி, ஜனநாயகம், பணநாயகம் என்ன சொல்கிறாங்க? ஜனநாயகம் தாங்க இருக்கிறதுலையே மோசமான ஒரு அமைப்பாக. எப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்கிறாங்க இல்லையா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆனால் மன்னர்கள் அப்புறம் மன்னர்கள் மாதிரியே தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு மன்னர் இருக்கணும், அந்த மன்னர் ஜனங்கள் மேலே அன்பு செலுத்தியே தங்களுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து அவங்கள வாழ்விக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மன்னர் தான். ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி சொன்னார் ஏதோ ஒரு டைமில், இந்த பூமியில் ஒரு சுயநலமற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சர்வாதிகாரி தான் இந்த பூமிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மைதான். அப்படி சுயநலமற்ற ஜனங்களுக்கு முற்றிலும் நன்மை செய்கிற ஒரே சர்வ அதிகாரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்து அவர் எல்லா ஜனத்துக்கும் சுபிட்சத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாத்தானுடைய அமைப்புகள் என்ன பண்ணுறாங்களா, நாங்கள்லாம் அவருடைய நாளை அவங்க விரும்பிட்டு இருக்கிறாங்களா, கர்த்தருடைய நாளை விரும்பிட்டு நாங்கள் எல்லாரும் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜனநாயக ஆட்சியினால தான் இந்த உலகமே வீழ்ச்சி அடைய போகிறது. அதுக்கு நிறைய உதாரணம் பார்த்துட்டோம். எவ்வளவு குழப்பங்கள், சிவில் வார்ஸ், எவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டான் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு இந்த உலகம் தயாராகிட்டுருக்கு. இதை வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி எல்லாம் எழுதும்போது பாருங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய். அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப வெளிச்சமாயிராமல் ஒரு அந்தகாரத்தில் இருக்கும்னா, அப்படின்னா புரியுதுங்களா? அது எப்படி இருக்கும்னா யாருக்குமே தெரியாதான். அந்த மாதிரி என்ன நடக்குது, ஒரு இருட்டுக்குள்ளே இருந்தால் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சரிங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறாரா, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும். இதுதான் நமக்கு தேவையான வார்த்தை. நமக்கு தெரியும் இல்லையா, விடியற்காலம் என்பது டான், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய கொஞ்சம் ஜஸ்ட் முன்னால், ஒரு 5 மணி மாதிரி. இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த பகுதி தான் விடியற்காலத்துக்கு ஜஸ்ட் முன்னால். இந்த விடியற்காலம்னாலே வெளிச்சம் தானே வரும். ஆனால் இது என்ன ஆகிடுமா, தேவன் இது அந்தகாரப்படுத்த போகிறார். அதுதான், அதற்கு பெயர் தான் மகா உபத்திரவ காலம். புரியுதுங்களா? மகா உபத்திரவ காலம், 3ஆம் உலக யுத்தம், இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி எழுதும்போது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது, அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். இது யோவேல் இப்படி எழுதுகிறார். ஆமோஸ் அதே தான் திருப்பி எப்படி எழுதுகிறார்னா, அந்த கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக இராமல் எப்படி இருக்குமா, அந்தகாரமாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? சரி, இவ்வளோ நேரம் பார்த்ததில் ஆமோஸ் எதை குறித்து பேசுகிறாருன்னா, கர்த்தருடைய நாளை குறித்து பேசுகிறார். அவர் இருந்தது ஒரு நாள் தான், ஒரு காலப்பகுதி. அப்போ அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்போவே கர்த்தருடைய நாளை குறித்து பேசுகிறாருனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பின்னாடி வரப்போகிற கர்த்தருடைய நாளுக்கு ஒரு நிழல் தான் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள். புரியுதுங்களா?
அதை சொன்னவர் தான் அங்கே எப்படி ஆமோஸ் தீர்க்கதரிசி அதை எப்படி கண்டுபிடிச்சி தேவன் சொல்லி சொன்னாரோ, தீர்க்கதரிசனம் சொன்னாரோ, அதே மாதிரி தான் இப்போது புதிய ஏற்பாட்டின் காலத்தினுடைய முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 கோத்திரம் மாதிரி ஒரு ஜனங்கள் இருக்காங்க. டோட்டல் உலகமும் கவனிக்கலாம், டோட்டல் உலகம். அதில் நம்ம ஆசரிப்பு கூடாரம் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக நிழலுக்கு போகும்போது இந்த 2 கோத்திரம் உண்மையான திருச்சபை, 10 கோத்திரம் பெயர் சபைகள்னு சொல்லி ஒரு நிழல் நம்ம பார்த்தோம். அதுவும் அடங்கும், கவனிக்கிறீங்களா? அதுவும் அடங்கும். பெயர் சபைகள் எல்லாமே உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை டோட்டலாக கவனித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிட்டோம். நியாயத்தை எட்டியாக மாற்றி, புரியுதுங்களா, பெரிய பெரிய மேட்டுக்குடி மக்கள் ஏழைகளை உறிஞ்சி அவங்களுடைய காசை வரிப்பணமாக எல்லாம் வாங்கி வாங்கி இவங்க லக்ஸுரியாக இருக்காங்க. ஆனால் இவர்களாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா இந்த கர்த்தருடைய நாளில் ஆமோஸ் என்கிற சப்ஜெக்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அங்கே என்னென்னவெல்லாம் அநியாயங்கள் நடந்ததோ சேம் இன்றைக்கி நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய காலத்தில் இருக்கிறதுலே லக்ஸுரியஸாக அவங்க வாழ்ந்தாங்க, ஆடம்பரமாக. அதில் விக்கிரகம் ஆராதனையும் அதிகமாக இருந்தது, புரியுதுனா? ஏழைகளை ஒடுக்கிறதும் அதிகமாக இருந்தது. இப்போ கவனிச்சு பாருங்கள், சேம் அதே தான். இருக்கிறதுலேயே ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப் இப்போ தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதி தான். அதில் யார் தெரியுமா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட மேட்டுக்குடி மக்கள் மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாமல் அப்படியே லக்ஸூரியஸாக இருந்துட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ளைட்லேயே இறங்குவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க, அப்படியே போயிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்க யாருன்னா ஏழைகள் பணத்தை எல்லாம் பிளான் பண்ணி, அநியாயம் பண்ணி, கள்ளத்தராசு வச்சு, கலப்படம் பண்ணி, அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி அதில் கிடைச்ச காசில் இவ்வளவு தூரம் மேட்டு குடிமக்களாக இருக்காங்க. இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாராம். நீ என்ன பண்ணினாலும் அதை நீங்கள் தக்க வைக்க முடியாது. எச்சரிப்பு கொடுக்குறார், தீமையை வெறுத்துருங்க, நன்மை செய்யறதுக்கு பாடுபடுங்க சொன்னார் இல்லையா? ஆனால் அன்றைக்கி அவங்க கேட்கவே இல்லை. அதனால தான் அந்த வசனம் படித்தோம். நான் இப்படியெல்லாம் தண்டனை கொடுத்து நீங்கள் கேட்கவே இல்லை. இன்றைக்கி அப்படி தான். சுனாமி வந்தது, ஒரு பெரிய தண்டனை மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் லைஃபுக்கு போயிட்டாங்க. கொரோனா வந்தது, கொரோனா ஒரு பெரிய இண்டிகேஷன், உலகத்துக்கே எச்சரிப்பு. யாருமே திருந்தலைங்க, சிந்தனை பண்ணவே இல்லை எதனால் இப்படியெல்லாம் நடக்குது, யாருமே சிந்திக்கலை. இன்றைக்கி எல்லாம் நார்மல் லைஃப் போயிட்டாங்க. இதை விட பெரிய பிரச்சனை வரும், அப்போ மறுபடியும் சிந்திப்பான். இப்படியாக இந்த கர்த்தருடைய நாளில் என்னென்னவெல்லாம் இந்த பூமியில் நடக்க போகிறது அதை வர்றதுக்கு முன்பாகவே ஆமோஸ் அங்கே எழுதிட்டார் இல்லையா? அதை இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்படும்னா, அங்கே நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் அப்படியே இங்கேயும் நடக்குது, அங்கே சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே அப்படியே நிறைவேறுகிறது. இதை ஒவ்வொன்றா இப்போ நம்ம 8 சைன் பார்க்கலாம். அதில் ஆமோஸ் சொல்லக்கூடிய முதல் சைன், கர்த்தருடைய நாள் இந்த பூமியில் வந்துருச்சுன்னா அதில் முதல் சைனை எப்படி பாருங்கள், அந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். ஆமோஸ் 9:12 வாசிக்கலாம். அந்நாளிலே, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா எந்நாளிலே, ஏற்கனவே என்ன சொன்னார்? கர்த்தருடைய நாள், இரவில் திருடன் வருகிற விதமாய் யோயேல் சொன்ன மாதிரி கர்த்தருடைய நாள், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்ட மாதிரியும், அதுக்கு தப்பிச்சு பாம்பு கடிச்ச மாதிரியும் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய நாள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாள், நீதியை சரிக்கட்டும் நாள், மப்பும் மந்தாரமான நாள், இருளும் பாழ்கடிப்புமான நாள், உயரமான கொத்தளங்களுக்கு விரோதமாய் எக்காலம் ஊதுகிறதுமான நாள். செப்பனியா எழுதுவார் இல்லையா? இதையத்தான் சொல்றார் அந்நாளிலே. அப்ப இன்னைக்கு அந்த நாள் ஆரம்பிச்சிருக்குதுங்கிறதுக்கு முதல் எவிடன்ஸ் பாருங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எவிடன்ஸ் வந்தாச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்நாளிலே, கர்த்தருடைய நாளிலே. இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? கர்த்தருடைய நாளுக்குள்ளதான் இருக்கிறோம். இதில் தான் தேவன் என்ன செய்யறாருன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் தான் விழுந்து போன தாவீதின் கூடாரம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார்? அதன் திறப்புகள் எல்லாம் அடைச்சு அதில் பழுதாய் போனவைகள் எல்லாம் சீர்படுத்தி, அப்போ அவங்களுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு இருக்கார். அதை அவர்களே உணர்றாங்க பாருங்க. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சு ஈரான் வாரில் வந்துடுச்சு இல்லையா? அப்போ இன்னைக்கு உலகமே
இந்த இஸ்ரேல் நாடு எங்கு, யார், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் ஜனங்களும் அதனுடைய பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு, நத்தன்யாகு முதல் கொண்டு இது அலசி ஆராய்ஞ்சு என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய தேவன், இட் இஸ் மை ஃபாதர் லேண்டு, எங்களுடைய தேவன் எங்களுக்கு கொடுத்த தேசம், ஆபிரகாமின் மூலம் கொடுத்த தேசம் சொல்லி வசனங்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் தங்களுக்குரிய பங்கு என்னங்கிறத பார்க்க ஆரம்பித்து இப்போ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை. எப்போ? அந்நாளிலே. புரியுதுங்களா? ஸோ அப்போது முதல் சைன் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்து அவர்கள் பாருங்கள் பூர்வ நாட்களில் இருந்தது போல. அப்படின்னா 12 கோத்திரம் ஸ்டார்டிங்கில் தாவீது இருந்தபோது இருந்தாங்க இல்லையா, அந்த 12 கோத்திரம் ஒன்றா வந்து இப்போ மொத்தமாக ஒரு முக்கியமான வேலைக்காக தேவன் அவங்களை கொண்டு வந்து வச்சிட்டார். த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதுதாங்க முதல் சைன். இது ஆமோஸ் எழுதியிருக்கார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டி. இதே நம்ம அப்போஸ்தலர் நிருபத்தில் இந்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் இருக்கும். ஆமோஸில் விழுந்து, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர் நிருபத்தில் இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன, அப்போ திரும்பி வந்துனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் இப்போ சிதறடிச்ச இஸ்ரேல் ஜனங்களை ஒன்றாக அவர் சேர்த்திருக்கார். இது முதல் சைன். ரெண்டாவது சைன் என்னன்னு பார்க்கலாம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெக்கோவா ஊர் மெய்ப்பெருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேலை குறித்து என்ன பண்ணாரா? அப்போ இவர் சொல்லி 2 வருஷம் கழிச்சு அங்கே என்ன வந்தாச்சு? ஒரு கடுமையான பூமி அதிர்ச்சி வந்துதான். இதுதாங்க ரெண்டாவது சைன். அப்போது இன்னைக்கும் நமக்கு நல்லா தெரியும், லிட்ரலாகவே நம்ம கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லும்போது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். படிச்சிருக்கோம் இல்லையா? இது லிட்ரலாகவே நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம். பல இடங்களில்னா எல்லா நாடுகளையும் அது நடந்துட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களில் நடந்துருச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சின்னெல்லாம் சொல்லி நியூஸ் எல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறோம். ரஷ்யாவிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது அப்போது இது ரெண்டாவது சைன் என்னென்னா, இந்த பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது இல்லையா? இருந்திருக்கு. ஆனால் அது நியூஸாக வெளியே வரல. ஆனால் இன்றைக்கி சின்ன விஷயம் ஏதாவது வந்தால் கூட உலகமெங்கும் நியூஸாக போகுது. இது ஒரு காரணம். இன்னொன்று, தீர்க்க தரிசன பாஷையில் ஆகாய் இதை குறித்து பேசும்பொழுது பாருங்கள், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். பாருங்க, கொஞ்ச காலத்திற்குள்ளே நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் சொன்னார் இல்லையா? அப்படின்னா இந்த வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரைங்கிறது என்ன? இது ஒரு தீர்க்க தரிசன பாஷை. வானம் என்பது சாத்தானுடைய அரசாட்சி, எக்லிசியாஸ்டிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாது, மேலே அரசாட்சி பண்ணிகிட்ருக்கான். பூமி என்பது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள், ஆர்கனைசேஷனல் செட்டப், கவர்மெண்ட்ஸு எல்லாமே. 3வது சமுத்திரம் என்பது கொந்தளிக்கும் ஜனங்கள். இன்றைக்கி எல்லா ஜனங்களும் கொந்தளிக்கிறாங்க. ஒரு பூமி அதிர்ச்சி. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெட்டாந்தரை என்பது கொந்தளிக்காத ஜனங்கள். புரியுதுங்களா? ஒரு கொந்தளிக்கிற ஒரு கடல் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு வெட்டாந்தரை இருக்கும் இல்லையா? கடல் கொந்தளிக்கும், இந்த பக்கம் வெட்டாந்தரை அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய நாடுகள், நிறைய ஜனங்கள் நம்ம உலகத்திலேயே ஒரு சிலருக்கு பிரச்சனையே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அவங்க லைஃப்பில் இருந்துட்டுருக்குறாங்க. ஒரு உதாரணமாக சொன்னால் கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்டு, இந்த மாதிரி சில நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நியூஸுமே வராது, மேக்ஸிமம் வராது. அப்படியே அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவு வேணால் வரலாம். ஆனால் அந்த அமைதியான நாடுகள் கூட அசைஞ்சிருங்கிறார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேங்கிறார். இதுக்கு பேர் தாங்க தேவன் சொன்ன தீர்க்க தரிசன பூமி அதிர்ச்சி. அதை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம்.
அமைதியான நாடுகள், பிரச்சனை இல்லாத நாடுகளே கொரோனாவில் எல்லாருமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கார்? சகல ஜாதிகளையும் அசைச்சிருக்கார். அப்போ கர்த்தருடைய நாள் வரும்போது இங்கே கட்டாயமாக என்ன இருக்கும்? பூமி அதிர்ச்சிகள். அப்போ இதோட முடிஞ்சுதா? இல்லை, இதை விட பெரிய அதிர்ச்சிகள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் அதிர்ச்சி வரப்போகிறது, இந்தியாவில் வரப்போகிறது, உலக நாடுகளில் வரப்போகிறது. பூமி அதிர்ச்சினா திரும்ப ஜனங்களுடைய கொந்தளிப்பு. கவனிக்கிறீங்களா? இந்த சைன் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், அப்பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இதுக்கு விளக்கம் நம்ம நிறைய தடவை படிச்சிட்டோம் இல்லையா? எல்லா நேஷன்ஸையும் நான் அசைக்கும் போது பாருங்கள், த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஷால் கம்னு இருக்கும் இங்கிலீஷில். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும் அப்படிம்பார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். அப்படின்னா சகல ஜாதிகள் என்ன விரும்புகிறாங்கன்னா, ஒரு நல்ல ஆட்சி வராதான்னு விரும்புகிறாங்க. அந்த நல்ல ஆட்சியை, கண்ணுக்கு தெரிகிற ஆட்சியை அவருடைய நாள்லேயே அவர் இறக்குவாராம். இது 2வது சைன். பூமி முழுவதும் அதிர்ச்சியாயிட்டே தான் இருக்கும். 3வது சைன் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது கவனிங்க, அதாவது நிலத்தில் மட்டும்தான் பூமி எதிர்ச்சி வருமானா? இல்லை, கடல் மிகப்பெரிய சமுத்திரத்துக்குள்ளேயும் பூமி எதிர்ச்சி உண்டாகும். அந்த பூமி எதிர்ச்சியின் விளைவாக ஏற்பட்டது தான் சுனாமி. இந்த சுனாமி வந்தபோது இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் 1.5 லட்சம் பேர் அழிந்து போனார்கள். ஆனால் சுனாமி வந்தது தெரியும், சுனாமியில் 1.5 லட்சம் பேர் செத்தது தெரியும். சுனாமியை விட்டது யாருன்னு தெரியுமா? அதான் கேள்வி. ஆமோஸ் எழுதியிருக்கார் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அலைகளை பூமியின் விசாலத்தின் மேல். பார்த்தீங்களா? ஆமோஸ் ஏற்கனவே சுனாமி பற்றி எழுதிட்டாருங்க. அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து பூமியின் விசாலங்களின் மேல் ஊத்துவாராம். கண்ணு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறிருக்கு? இதில் என்ன ஆச்சரியம்னா, தேவன் இப்படியெல்லாம் அழிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம ஏற்கனவே தெரியும், தேவன் ஏன் தீமையை அனுமதித்தாருங்கிற பாடமெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த சுனாமி வந்த அன்னைக்கு அடுத்த நாள் தாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பெருசாக ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா? அது வரைக்கும் கடவுளை பற்றின எண்ணமே இல்லை அவங்களுக்கு, புரியுதுங்களா? அது வரைக்கும். ஆனால் சுனாமி வந்ததுக்கப்புறம் உடனே கடவுளே கடவுளேன்னு போகிறாங்க. இப்போ கூட அந்த வசனத்தில் சொல்கிறது உண்டு, ஒரு பெரிய போஸ்ட் ஒட்டினாங்க. எங்கே ஒட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில். ஆனால் கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் வந்து அவங்க சில கோயில்களை கடவுளாக வச்சு வணங்குறாங்க இல்லையா? அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எந்த கடவுள் வணங்குறாங்களோ அந்த கடவுள் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த போஸ்ட் ஒட்டணும். அப்போ அங்கேயும் ஒட்டல அப்படின்னு என்ன தெரியுது? ஜனங்களுக்கு எங்கே ஒட்டுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட முறையிடுறதுன்னு தெரியல. ஆனால் தேவன் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து எங்கே ஊத்துறாரா? பூமியின். இது எப்போ நடக்கும்னா கர்த்தருடைய நாள். இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே சுனாமி வந்திருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நம்ம கர்த்தருடைய நாள் இருக்கிறதுனால தான் இதை தேவன் நமக்கு ஒரு விட்னஸாகவே கொண்டு வந்து காட்டுறார். இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் லிட்டரலாகவே சுனாமியை பற்றி சொல்கிறீங்களா அல்லது இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்கிறது லிட்டரல் சுனாமியவே நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது பாருங்கள், இன்னைக்கும் கடல் என்பது கொந்தளிக்கும் ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்த கொந்தளிக்கும் ஜனங்கள் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற அமைப்புகள் இருக்கிறாங்க பாருங்கள், அப்படியே ஒரு 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 ஸ்டப்பனாக நிற்கிறாங்க இல்லையா? அவர்கள் மேலே இன்றைக்கி நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாகவே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதில் காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளம் தான். அதனால தான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கலாம் பாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த கொந்தளிக்கும் ஜனங்கள், அப்புறம் பூமியினுடைய அந்த இன்னொரு கொந்தளிக்காத ஜனம், ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 2 மேலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாதத்தை வச்சிருக்காருன்னு படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. ஒரு பலமுள்ள தூதன் ஒருத்தர் இறங்கி வராரு. திறக்கப்பட்ட புஸ்தகம் அவர் கையில் இருக்கு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலேயும், இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், இடது பாதத்தை பூமியின் மேலேயும் வச்சு அவர் என்ன சொல்கிறாரா?
பாருங்கள், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது அப்படின்னாராம். அப்படின்னா புரியுதுல்ல? வந்த பலமுள்ள தூதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ அவருடைய ஒரு பாதத்தை பூமியின் மேலே, ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலே வச்சிருக்கார். அப்படின்னா அவருடைய ஃபுல் கண்ட்ரோல். இந்த சமுத்திரம், ஜனங்கள், இந்த பூமிங்கிறது அமைப்புகள், இது ரெண்டும் அவருடைய காலுக்கு கீழே தான் இருக்காப்போ மிதிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது எந்த டைமு? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல்பருடைய அந்த அவர் தான் 7ஆம் தூதன். அவருடைய சவுண்டு ஏற்கனவே வந்தாச்சு. இந்த சத்தத்தின் நாட்களில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பூமி மேலேயும் சமுத்திரத்து மேலேயும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, டைம் இல்லை, இனி காலம் செல்லாது, ரொம்ப குறுகி இருக்கு. அதனால் ஒரு தேவ ரகசியம் நிறைவேறதுக்கு நீங்கள் பாடுபடுங்கன்னா. என்ன தேவ ரகசியம்? ரகசியமாக ஒன்று நடந்துட்டு இருக்குது. என்னென்னா, ரகசியமாக நடக்கிறது ரகசியமான திருச்சபையின் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். அது இப்போ ரகசியமாக நடந்துட்டுருக்கா. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நீ கூட யோசனை பண்ணலாம், எல்லா ஊழியக்காரும் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல செத்து போகிறாங்க, யாரும் உயிர்த்தெழுந்த மாதிரியே தெரியலையேன்னு. அது தெரியாதுங்க. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு யார் சொல்ல முடியும்? எல்லா ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. தேவன் அவருக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாருங்க. இருதயத்தை பார்க்குறார், அனுபவத்தை பார்க்குறார், அவங்களுடைய கேரக்டரை பார்க்குறார், அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அளவை பார்க்குறார். இது எல்லாம் பார்த்து தான் இவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர்களா இல்லையான்னு பார்த்து தேவன் இந்த காரியத்தை செய்துட்ருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லே, அதனால தான் இப்படிப்பட்ட அழிவுகளெல்லாம் இந்த பூமியில் உண்டாகிறத பார்க்கலாம். இதை லூக்கா எழுதும்போது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்குங்கிறார். புரியுதுங்களா? இது லிட்டரலாகவே நடந்துட்டுருக்கு. சுனாமி வரும்போது அது எவ்வளோ பெரிய முழக்கம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அதில் வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை. ஆமோஸ் 2:14. பலவான் தன் பலத்தினாலே பலப்படுவதும் இல்லை. சில படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சுனாமி வரும்போது நிறைய வாகனங்கள்லாம் அடிச்சுட்டு போகுது, பெரிய பெரிய கப்பல்கள் அடிச்சுட்டு போகுது, ஓடுறாங்க, அவங்களால ஓடி போய் தப்பிக்க முடியல, அப்படியே அடிச்சு போயிடுது. பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்ப வைக்கவில்லை. அதில் அதிகமாக மாட்டினவங்க யார் தெரியுங்களா? இந்த சுனாமியில் கவனிச்சு பாருங்கள். பெரிய பெரிய ரிசார்ட்டில் போய் தங்கியிருந்தாங்களாம், இந்தோனேஷியா அதுலாம். அதுதான் நிறைய பேர் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த சமீபத்தில் இந்த வேளாங்கண்ணி பகுதியிலாம் நிறைய பேர் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னெல்லாம் அங்கே சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் தப்பிக்கவே முடியல பாருங்கள். அப்போ இதெல்லாம் என்ன கவனிக்கலான்னா, இப்படி தேவன் இந்த 3வது சைன் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கு இந்த சுனாமியை கூட ஒரு சைனாக வைக்கிறார். அப்படின்னா இவ்வளோதானா? இனிமேல் சுனாமி வராதா? வரும், கட்டாயமாக வரும், கட்டாயமாக வரும். ஆனால் என்ன, இப்போ இருக்கக்கூடிய சில டெக்னாலஜி மூலமாக சிலது கண்டுபிடிச்சிட்றாங்க, கொஞ்சம் ஒரு உயிர் சேதம் தவிர்க்கப்படுகிறது. ஆனால் பொருட்சேதம் தவிர்க்கவே முடியாது. கட்டாயமாக சுனாமி வரத்தான் போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது 4வது சைன் கவனிக்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லி, 4வது சைன் பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நமக்கு ரொம்ப மிக மிக எச்சரிப்பான ஒரு சைன் ஒன்று இருக்குது. அந்த சைனை பற்றி கவனிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுகள் இந்த பூமியை தாக்கும் பொழுது ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்தில், பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான்னு சொல்கிறார். ஏற்கனவே பலசாலிகள், அந்த பலசாலிகளுக்குள்ள தைரியவான் ஒருத்தன் இருக்கானா, அவனே நிர்வாணியாக ஓடிடுவாங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா யார் அவன்? ஒரு கேள்வி. அதுலேயும் ஆமோஸ் 2:15 வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் அவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை. யாரோ ஒரு பெரிய ஒரு பலசாலி, பலசாலிகளுக்குள்ளே ஒரு தைரியவான் இருக்கானா. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஆமோஸ் இதைத்தான் நம்ம அந்த பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்க்குறோம். இவர் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறிய ஏழையான ஒரு மனுஷன்,
இந்த மனுஷனை கொண்டு மிக பலசாலியான ஒரு நாட்டை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். நமக்கு இப்போ பலசாலிகள்னு யாரை சொல்லலாம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள். இந்த வல்லரசு நாடுகளில் தைரியமானவங்க யார் அப்படின்னா, தைரியமாக டிசிஷன் எடுக்கிறது, தைரியமாக இன்னொருத்த மேலே சண்டைக்கு போகிறது. இந்த வேலையில் யார் தெரியுங்களா பார்த்துட்டு இருப்பாங்க? புரியுதுங்களா? இவ்வளோ ஜனநாயகத்திலையும் ஒரு சர்வாதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்திருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டை குறித்து தான் ஆமோஸ் தீர்க்க தரிசனமாக பேசினார். அந்த நாடை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அது யார்? அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறார். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்ட இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. பாருங்க, சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும், புரியுதுங்களா? சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் இல்லையா? இப்போ இந்த 10 கோத்திரத்துக்கு தலைநகரமே சமாரியா தானே. ஸோ இதெல்லாம் டோட்டல். இந்த டோட்டலாக இந்த உலகமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்களை தான் நம்பிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா, இவங்க யாருன்னா ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு. அப்போ எல்லா நாடுகளுக்கும் இவங்க தான் தலைமை. அது யாரு? கடைசி க்ளூ, இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ அப்படின்னார். யார் தெரியுங்களா? புரியுதுங்களா? எல்லா நாடுகளுக்கும் தலைமை எனப்பட்ட ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கிட்ட தான் இஸ்ரேல் ஜனங்கள் சப்போர்ட் தேடிட்டே இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? யார் அந்த நாடு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போது நம்முடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அதில் வந்திருக்கார். கவனிக்கிறீங்களா? இவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே, ஒருவேளை இவர் மூலமாக 3ஆம் உலக யுத்தத்திற்கு சில வழிவகைகள் செய்தால் கூட அமெரிக்காவை அழிக்காமல் விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு தான் அவர் வச்சுருக்கார் இப்போ இருக்கிறது. அது தேவனுடைய திட்டம் அப்படி தான் போகும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒன்று மட்டும் உறுதி, இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா அழிய போகிறதுன்னு சொல்லுது. கம்ப்ளீட்டாக பொருளாதாரம், இயற்கை சீற்றங்கள், கவனிக்கிறீங்களா? இன்னும் நிறையா த்ரெட்டன், அதாவது தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல், வெளி நாடுகளுடைய அச்சுறுத்தல் எல்லாமே இப்போ நெருக்க போகிறது. இன்னும் மிகப்பெரிய இயற்கை சீற்றழிவுகள் வரணும். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா டோட்டலாக டிஃபீட் ஆகணும். இது தேவனுடைய தெய்வீக தீர்க்க தரிசனம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி என்னங்க அமெரிக்கா மேலே தேவனுக்கு அவ்வளோ கோபம்? அமெரிக்காவை குறித்து இன்னும் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை கவனிக்கிறாங்கன்னா நீங்கள் கவனிக்கலாம். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா நதிகளுக்கு அப்பால் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். ஏசாயா 18ஆம் அதிகாரத்தில் வரும். அது தனியாக அமெரிக்காவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் பேசியிருக்கும். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் சட்டைகளை உடையதும், கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படகுகளில் ஸ்தானாதிபதியை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோன்னு இருக்கும். இப்போ இந்த தேசம் யாருங்கிறதுக்கு ஒரே ஒரு க்ளூ, எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அப்பால் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த எத்தியோப்பியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? ஆப்பிரிக்க நாடுகள் அதான் இப்போ பார்க்குறோம். சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்காலாம் படிக்கிறோம் இல்லையா? டோட்டலாக ஆப்பிரிக்கா. அதனுடைய நார்த் சைடில் பாருங்கள் எத்தியோப்பியா தெரியுது இல்லையா? இந்த எத்தியோப்பியாவுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய நதி ஓடிட்டுருக்கா. நதின்னா நதி இல்லை, கடல். அந்த நதிகளுக்கு அப்பால், அப்போ எத்தியோப்பியாவினுடைய மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நதி ஓடிட்டுருக்கு. அந்த நதிக்கு பேர் அட்லாண்டிக் கடல். அது ஒரு மிகப்பெரிய கடல். இதுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா நிழலிடும் சட்டைகளை உடையதும், இதுதான் க்ளூ. அப்போ அதுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா நிழலிடும் சட்டைகளை உடையதுன்னா கழுகு. இந்த கழுகு எம்பளம் பொறித்த ஒரு தேசம் தெரியுமா? அதையத்தாங்க ஏசாயா 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். புரியுதுங்களா? எத்தியோப்பியா நதிகளுக்கு அப்பா இருக்கிறதும், அதுக்கப்புறம் நிழலிடும் சட்டைகளை உடையதுமான அந்த தேசம். அதனால தான் அதுக்கு பேரே அமெரிக்கன் ஈகிள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தேவன் சைன் லாங்குவேஜில் பேசுகிறார் பாருங்க. அப்போ இதை அழிக்க போகிறார், தேவன் அழிக்க போகிறார். இதுக்கு அடையாளம் தான் பாருங்க. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அன்னைக்கு விழுந்தது, இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. 2 டவர் இடிஞ்சு விழுந்துதா? கவனிக்கிறீங்களா?
அமெரிக்காவினுடைய ட்வின் டவர் சொல்கிறாங்க இல்லையா, என்னைக்கு அது கீழே விழுந்ததோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாடியெல்லாம் இருந்தால் சொல்கிறாங்க. அதில் லட்சக்கணக்கான டன்னு தங்கம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு தங்கம் கூட கண்டுபிடிக்கலையா, என்னாச்சுன்னே தெரியல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடம் இல்லையா, அப்படிப்பட்ட பாருங்க, அன்னைக்கு ஒளிஞ்சது தான் அமெரிக்காவினுடைய. இன்னைக்கு பிரசிடென்ட் வர்றாங்க போகிறாங்க, எலெக்ஷன் நடக்குது, எல்லாமே நடந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுடைய பொருளாதாரம் ஜிடிபின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இதை ட்ரம்ப்பே ஒத்துக்கிறார். அவருடைய சில அறிக்கைகளே அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் உலக நாடுகள் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு இறங்கி இப்போ யூரோவினுடைய டாலர் மதிப்பு என்ன ஆகிட்டுருக்கு, ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஏன் தெரியுங்களா, தேவன் அமெரிக்காவை அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டார்னா, இங்கே ராஜா மாதிரி இருந்துட்டு ஏழை நாடுகளை ஒடுக்கி பாருங்க, அங்கே என்ன நடந்தது, ஏழைகளை ஒடுக்கி பணக்கார மேட்டுக்குடி மக்களாக இருந்ததுனால ஏன் இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளோ பணக்கார நாடாக இருக்குன்னா, ஏழை நாடுகளை ஒடுக்கி நசுக்கி அவர்களை த்ரெட்டன் பண்ணி அதில் கிடைச்ச பணத்தில் லக்ஸூரியஸாக இருக்கான். அதனால் அவன் தலைமை ஆயிட்டான். இப்போ இந்த தலைமையாக இருக்கிறத மொட்டை அடிக்கிறேன்னு தேவன் சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 68:21, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். பாருங்க, சத்துருக்கள் சுத்திர நிறைய சத்துருக்கள், அதுக்கு சிரசு தலையாருன்னா அவன் அமெரிக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா துணிஞ்சு நடக்கிறான். தன்னுடைய அக்கிரமங்கள் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிருவான். இதே செப்பனியா தீர்க்கதரிசி அமெரிக்காவை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதும்போது வாசற்படியை தாண்டி உள்ளவருவான்னு எழுதியிருக்கார். கவனிக்கிறீங்களா பாருங்கள், செப்பனியா 1:9 வாசப்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். இதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு தெரியும். ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானுக்குள் இருந்தார், ஒளிஞ்சிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பெட்டாலியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பர்மிஷனே இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அந்த ஒசாமா பின் லேடனை கொன்று தூக்கி போட்டு போயிட்டான். எந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கும் அவன் பர்மிஷன் கேட்குறதில்ல. நம்ம இந்திய நாட்டுக்கு வரணும்னா கூட அமெரிக்காவோடது 40-50 அந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து அவர் எங்கே வராரோ அந்த இடத்த தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருவான். யாருனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, செக்யூரிட்டி இல்லையா. ஸோ காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நாடாக இருந்து எல்லா ஏழை நாடுகளை ஒடுக்குதா. தேவன் ஏழை ஜனங்களை ஒடுக்கிற மேட்டுக்குடி மக்களை விடமாட்டார். ஏழை நாடுகளை ஒடுக்கிற மேட்டுக்குடி நாடுகளையும் தேவன் விடமாட்டார். கவனிக்கிறீங்களா? அதனால் அமெரிக்காவுடைய அழிவை கண்கூடா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எதற்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்துடைய நாள் இங்கே வந்தாச்சுங்கிறதுக்கு 4வது சைன். கவனிக்கிறீங்களா? அடுத்தது 5வது சைன். இது ரொம்ப மோசமான ஒரு சைன். என்ன நடந்துட்டு பாருங்க. ஜனங்கள் ஆமோஸ் 8:4 தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி. எளியவர்களை எல்லாம் சிறுமைப்பட்டவர்களை எல்லாம் ஒழிக்கிறது, எளியவர்களை விரும்பி இதை பாருங்க. அதே திருவிழத்தில் வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே அப்படின்னா இந்த பூமியில் டோட்டலாக எல்லா நாடுகளையும் இது நடக்குதுங்க. ஒடுக்கப்பட்டவர்களை அழிக்கிறாங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி இன்றைக்கும் இருக்குது பாருங்கள். எல்லா நாடுகளையும் ஒரு நாடுகளில் வேறு மாதிரி நீக்ரோஸு வெள்ளைக்காரன் ஒரு பக்கம், இந்த பக்கம் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க அந்த கோத்திரம் இந்த கோத்திரம். இப்போ இப்படியெல்லாம் சொல்லி அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா பாவம். இந்த படத்தை பாருங்கள், ஏழை ஜனங்கள் தான். புரியுதுன்னா? இந்த பணக்காரர்களால் ஏழை ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? இவங்கள எப்படி தெரியுங்களா பணக்காரராக இருக்காங்களா? இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்கள பற்றி தான் சொல்லுது. நாங்கள் மரக்காலை குறைத்து ஷேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிகளுக்கும் கொள்ளும்படி தானியத்தின் பதற கூட விற்கிறாங்களா? அப்போ இன்னைக்கு எல்லா பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு. அது பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இன்றைக்கெல்லாம் பெரிய வீடு கட்டுற பிஸ்னஸாக இருந்தால் பாருங்கள், எல்லா வீடுகள்லையும் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் விழுந்துருச்சு. ஏன்? கொடுக்குற பணத்தில் பாதி
அவங்க எடுத்துகிட்டு ஏதோ மிச்சம் இருக்கிறத வச்சு கட்டிடுறாங்க. அது இப்போ எம்சாண்டு வச்சு போட்டு கட்டிடுறாங்க. இப்போ பாருங்கள், மணலை வச்சு கட்டுறதில்ல, எம்சாண்டு வச்சு கட்டிடுறாங்க. இப்போ நிறைய பில்டிங்கெல்லாம் விரிசல் கண்டுருச்சு, நிறைய பாலங்களே விரிசல் கண்டுருச்சு. காரணம் என்ன? சுரண்டுறது, ஜனங்களை சுரண்டி பழைக்கிறது, கள்ள தராசில் வஞ்சிக்கிறாங்களா. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், இவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பாருங்கள் இந்த தராசில் எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள், நாங்கள் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும், எப்போ அப்படின்னா புரியுதுங்களா? இவங்க ஒவ்வொரு சீசனுக்கு பொருளை விற்பாங்களாம், ஜனங்களை ஏமாத்துறது. இது யார் செய்கிறதுன்னா, இங்கே உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் கட்டி அதில் ஒரு லக்ஸுரி ஆடம்பரத்தை கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஜனங்களுடைய எல்லா பணத்தையும் வாரி சுருட்டிக்கிறாங்க. அதன் நிமித்தம் இவர்கள் பெரும் பணக்காரர்களாக திரிகிறார்கள். அதுக்கு எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். தாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறவர்களே. இதை புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இவங்க ஆஃபர் போடுறது. இப்போ பாருங்கள் எப்படி ஜனங்களை ஏமாத்துறாங்க பாருங்கள். ஜனவரி வந்தால் ஜனவரி தள்ளுபடி அப்படிமா, அப்புறம் பிப்ரவரி வந்தால் பிப்ரவரி மாத சிறப்பு தள்ளுபடிமா. அங்கே ஒன்றுமே இருக்காது. மார்ச் மாதம் வந்தால் மார்ச் மாத தள்ளுபடி, ஆணி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடின்னு சொல்லி இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் ஆஃபர், இலவசம், இது வாங்கினா இது இலவசம், இது வாங்கினா அது இலவசம் சொல்லி ஜனங்களை அவங்களுடைய அந்த சுயநலத்தை தூண்டி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பொருளாதாரத்தையும் இவங்க கையில் எடுத்துக்கிட்டு பாவம் ஜனங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த அத்தனை காசையும் இப்போ என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் பணக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இன்னும் இவர்கள் ஏழையாகவே இருக்காங்க. இதைத்தான் சொன்னார், பணத்திற்காக ஏழைகளையும் ஒரு ஜோடி செருப்புக்காக எளியவர்களையும் வாங்கலாம், கோதுமையில் பதர்களை விற்கலாம் அப்படின்னு சொல்கிற ஜனங்கள் தான் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சூழலே, இதில் நமக்கு தெரியும் பணத்துக்காக ஏழைகளையும். இன்றைக்கி அதைத்தாங்க எல்லா அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் குற்றம் சாட்டுறாங்க பாருங்கள். அவங்கவுங்களுக்குள்ளேயே நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அவங்களே பாருங்கள், இவங்க நாங்கள் எலெக்ஷனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோம், ஏழைகளுக்கு இவ்வளோ காசு கொடுத்தோம், இவ்வளோ காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பாருங்கள். இப்போ இது நடக்கிறத ஏற்கனவே ஏற்கனவே ஆமோஸ் எழுதியிருக்கார் பாருங்கள். பணத்திற்காக ஏழைகளையும் ஏழைகள்கிட்ட இன்னும் பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏழை ஜனங்கள் காலில் உழுக வைக்கிறாங்களா. அதான் ஒரு ஜோடி செருப்புக்காக அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமான பொருள் வாங்கிறதுக்கு கூட இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களை சரண்டர் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமையும் பதரையும் விற்கிறாங்களாம். அப்போ கோதுமையோட எதை சேர்த்திடுறாங்க? இப்போ பதர். இதுக்கு பேர் தாங்க அடல்ட்ரேஷன், கலப்படம். எல்லா பொருளையும் கலப்படம். இப்போ எந்த பொருளும் இப்போ என்ன பொருள் இல்லை, சுத்தமான பொருளே இல்லை, எல்லாத்துலேயும் கலப்படம். இது அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆமோஸ் 5:11 வாசிக்கலாம். நீங்கள் தரித்திரரை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். இவங்க எப்படி வீடு கட்டியிருக்காங்க தெரியுமா? தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையா வாங்கியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்க. வாங்கிட்டு அதில் பொழிந்த கற்களால் பெழுங்கு கற்களில் வீடு கட்டுறீங்க, ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. கவனிக்கிறீங்களா? இதுக்கு இப்போ தேவன் கொஞ்சம் சாம்பிள் மட்டும் காட்டியிருக்கார். நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெரிய பணக்காரன், உங்களுக்கு நல்லா தெரியும். கவனிக்கிறீங்களா? பெரிய பணக்காரர். அவர் அந்த பீர் கம்பெனி என்னமோ வச்சுருந்துருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ளைட் கம்பெனியெல்லாம் வச்சுருந்தார். பெங்களூரில் பெரிய அரண்மனையெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இப்படி ஏழைகளை ஒடுக்கி சம்பாரித்து வந்தது தான். இன்றைக்கி அந்த வீட்டில் அவர் இருக்க முடியல, லண்டனில் போய் எங்கேயோ இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர், அவர்கள் பேரெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் பெரிய பெரிய பங்களா கட்டினாங்க. 300 கோடி 400 கோடி பங்களா கட்டி அதில் குடியிருந்துக்கலான்னு நினச்சாங்க. இன்றைக்கி அவங்க உயிரோடே இல்லை. பாருங்கள், இதெல்லாம் சாம்பிளுக்கு நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் இதை கல்ல என்ன சொல்லிட்டார் பாருங்கள். ஆமோஸ் 8 அதிகாரம் 7 வசனம் பாருங்கள்.
அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபொழுதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். நான் இதையெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? தீங்கு நாள் தூரம் என்று எல்லாமோ தான் இருக்கு பாருங்க. அப்புறம் கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு, ரொம்ப லக்ஸூரியஸ் பெட்டு, மஞ்சங்களில் சௌக்கியமாய் தூங்கி மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்னுட்டு சொல்கிறாங்க பாருங்க. அப்படின்னா புரியுதா? ஆடு மாடுகள் மாதிரி ஜனங்க பின்னாடி போயிட்டுருக்குறாங்க, அவங்க கீழே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களா, அவங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு தம்புரு வாசித்து தாவீதை போல நடனமாடி பெரிய பெரிய பாத்திரங்களை மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். இப்போ கூட வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஒரு பரிமள தைலத்துடைய ஒரு போடுறாங்க, ஒரு சென்ட்டு. இது இந்த சினிமா நடிகர் போட்ட சென்ட்டுங்க. இதனுடைய விலை 25,000 ரூபான்னு ஒருத்தர் சொல்கிறான். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறான். பாவம் ஏழை ஜனங்களும் அதே வாட்ஸ்அப் தானே பார்ப்பாங்க. அவன் 5 ரூபா கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான். ஆனால் எப்படி அதே மாதிரி இந்த தங்கம் விற்கிறாங்க பாருங்கள், இந்த தங்க வியாபாரிகள் எல்லாம் டிவியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நகை வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்லி ஜனங்களை வந்து தூண்டி விட்டு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற காசை எல்லாம் பிடிக்கிறான். புரியுதுங்களா? இதையெல்லாம் தேவன் சும்மா விட போகிறதில்ல. எப்படி சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலைப்படாமல் போகிறார்கள். அப்படின்னா புரியுதா? இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, லக்ஸூரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வந்து தெரியுங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க வந்தார், திடீர்னு அவரை கூலியில் இறக்குனாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மகா பெரிய இடி விழப்போகுது. இங்கே தான் கர்த்தருடைய நாள். இங்கே உட்கார்ந்துட்டு சொல்லிடலாம். இதை வந்து யாக்கோபில் எல்லாம் படிச்சிருக்க முடியாது, அறுமுகம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேலே ஒரு நிர்பந்தம் வரப்போகுது, ஜாக்கிரதை அப்படின்னா இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் பெரும் பணக்காரர்களெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய செக்யூரிட்டி வச்சுட்டு சந்தோஷமாக இருந்தவர்களாம் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் வெற்று கனவுகளாக மாறிவிடும். இது எத்தனாவது சைன்? 5வது சைன். 6வது சைன் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில், இப்போவே அது வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். பாருங்க, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஆகார குறைவினால். அப்படின்னு இன்னைக்கு ஆகாரமெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. சில நாடுகளில் இன்னும் பஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. சோமாலியா, காங்கோ போன்ற நாடுகளில் மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த உணவு கிடைச்சிருது. ஆனால் அவருக்கு இது சொல்கிறது அதல்ல, வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம். இன்றைக்கி கூட கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிங்க. இப்போது நிறைய யூடியூப் சேனல் வந்துடுச்சு. இப்போ இஸ்ரேலில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. நம்ம 20-30 வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு மூத்த சோழர்கள் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க. தெளிவாக எந்த நாடுகள் வரும், 83ஆம் சங்கீதத்தை குறித்து பேசியிருக்காங்க. கவனிக்கலாம், மூத்தவங்க ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாக மூத்த சகோதரர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க இதை குறித்து. இப்போ தான் நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் குறைந்த காலத்திலேயே இது எப்படியோ அந்த நியூஸ் வெளியே போய் அதான் காற்றுல போயிடுச்சு இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் 83ஆம் சங்கீதத்தை பேசுகிறாங்க, இஸ்ரேல் ரஷ்யா தலைமையில் வரப்போகுது, 3ஆம் உலக எல்லாம் குறித்து பேசுகிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன பஞ்சம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பஞ்சம் வந்திருக்கு தெரியுமா? லூக்கால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அந்த ஓமை தெரியும் இல்லைங்களா? ஒரு ஏழை விதவை போய் ஒரு அநியாயம் உள்ள நியாயாதிபதிக்கிட்ட நச்சிக்கிட்டே இருந்திருக்கு, எனக்கு நியாயம் செய்யுங்க எனக்கு எதிராளிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த நியாயாதிபதி அவர் வந்து அநியாயமுள்ள நியாயாதிபதி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து சும்மா நச்சிக்கிட்டே இருக்கு, இது இனிமேல் நச்சாதபடிக்கு இதுக்கு என்ன பண்ணிடணும், ஒரு நியாயத்தை செய்திடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த அநியாயமுள்ள நியாயாதிபதி செய்ததை கவனித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டு, இப்படியே இரவும் பகலும் தங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு இருக்கும். அது தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கவனிச்சு பாருங்க. அப்படின்னா இப்போ மனுஷகுமாரன் வந்திருக்கக்கூடிய நாள் தானே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே டோட்டலாக விசுவாசமே இருக்காதுங்கிறார். அதுதான் பஞ்சம். சரி,
உலகத்திற்கு இந்த பஞ்சம் இருக்கா? ஆமாங்க. ஏன்? உலகத்துக்கு பைபிள் தெரியாது. ஓகே. பெயர் சபைகளுக்கு இந்த பஞ்சம் இருக்கா? ஆமாம், இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டத்தினுடைய சாரம்சம் என்னன்னு தெரியாது. இப்போ கூட நிறைய பேர் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்னெல்லாம் டிவியிலெல்லாம் பேசுகிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எந்த ஊழியக்காரனும் பேசுறதில்ல. என்ன தெரியாது. 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஆர்டர் என்ன நடக்கும் இந்த பூமியில் அப்படிங்கிறது உலக ஜனங்களுக்கும் தெரியாது, பெயர் சபைகளுக்கும் தெரியாது, பெயர் சபை போதகர்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. சரி, இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் இந்த பஞ்சம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லலாம்? அது எப்படிங்க? நமக்கு தான் எல்லா தீர்க்க தரிசனமே தேவன் கிளியராக சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி நீங்கள் பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆனால் பைபிள் வசனம் இருக்கு இல்லையா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? பூமியில் தானே, அப்போ நமக்குள்ளே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பஞ்சம் இந்த பூமியில் எங்கே தெரியுமா இருக்குது? நம்முடைய திருச்சபையின் மக்கள் மத்தியில் தான். இதை ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கருத்து இது தான். எப்படி சொல்கிறீங்க? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் பணப்பிரியராயும், புரியுதுங்களா, நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அகந்தையுள்ளவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் சுபாவ அன்புள்ளவர்களாயும் இல்லாதவர்களாயும், இல்லையா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மதிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இருக்கா? அப்போ கடைசி காலத்தில் ஒரு வகுப்பார் இப்படித்தான் இருப்பாங்கன்னு இருக்கு. அப்படின்னா உண்மையான விசுவாசிகள் இப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறவங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே விசுவாசத்திற்கேற்ப தங்களுடைய கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, படிச்சிருக்கணும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் கிரியை செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் கிரியை கேட்ட நிறைய காரியங்கள் இன்னும் தெரியவில்லை. அப்போ அவர்களுக்கே இன்னும் என்ன இருக்குது? பஞ்சம் இருக்குது. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து இன்னொரு கேள்வி. இப்போ நமக்கே எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பஞ்சம் இருக்குது. என்னென்னா, இந்த பூமியும் வானம் எப்போ அழியும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியாது. அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருத்தர் யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா இந்த பூமியில் என்ன நடக்க போகிறது? சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது இருக்காது. அந்த சங்காரத்தினுடைய உச்சக்கட்டம் தான் 3ஆவது உலக யுத்தம். அப்போது கவனிங்க, தொடர்ந்து இந்த பூமியில் விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்க தரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இல்லாமல் போகும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நடக்கும்போது, இப்போ கூட சுனாமி வந்தபோதும் சரி, கொரோனா வந்தபோது சரி, சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்களே நிறைய பேர் ஃபோன் மூலமாகலாம் கேட்டாங்க. மற்ற சகோதரர்கள் கூட கேட்டிருப்பாங்க, என்ன பிரதர் இந்த கொரோனாவை பற்றி பைபிள் எங்கேயுமே இல்லையே, எப்படி திடீர்னு வந்தது? இருக்குதுங்க, கொரோனா பற்றி பைபிள் இருக்குது. அது ஒரு சப்ஜெக்டை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். தேவன் கொரோனாவை அனுப்பினாரா அனுமதித்தாரா? அதுவும் யூடியூப்பில் இருக்குது, பைபிள் ஃபீஸில் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். சண்டே ஆராதனை அந்த இதில் வரும். தேவன் கொரோனாவை அனுப்பினாரா அனுமதித்தாரா? தேவன் கொரோனாவை அனுப்பினார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் படிக்கலாம். நான் கொள்ளை நோயை அனுப்பும்போது அதற்குள்ள நோவா, தானியேல், இன்னொருத்தர் யோபு, 3 பேர் அதுக்குள்ள இருந்தால் தப்பிச்சுக்குவான்னு எழுதியிருக்கார். அந்த 3 கேரக்டர் பற்றி எழுதியிருக்கார். கொரோனாவை தேவன் அனுப்பினார். புரியுதுங்களா? ஏன்னா தேவன் இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கார். அப்போ இது சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது அது ஒரு பஞ்சம் தானே. இது உச்சக்கட்டத்துக்கு எப்படி வரப்போகுதுன்னா, யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கவனிக்கும் பொழுது, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னார். அப்படின்னா கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு மகா பெரிய ஒரு பஞ்சம் இந்த பூமியில் வரப்போகிறது. அது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ தான் நடக்கும்னா கர்த்தருடைய நாள். அதையும் நம்ம இங்கிருந்தே பார்க்கலாம்.
அடுத்தது 7வது சைன். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் நடந்ததான். அதுக்கு ஒரு ஆதாரம் கூட சொல்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி நடந்தது வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளில் நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. பாருங்க, மத்தியானத்தில் நான் சூரியனை அஸ்தமிக்க பண்ண போறேன், பட்ட பகல்ல தேசத்தை அந்தகாரம் பண்ணிடுவேங்கிறேன். புரியுதுங்களா? பகற்காலம் மட்டும் என்னுடைய வேலையை நான் செய்யணும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் படிச்சோம் இல்லையா? அதுதான் பட்ட பகல்னா. என்ன அர்த்தம்னா எல்லாமே கிளியரா இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாகவே நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு இருட்டு வந்துச்சுன்னா 2 காரணம் இருக்கும். 2 காரணம் தான். ஒன்று, அங்கே ஒரு பயங்கரமான மேகமூட்டமும் ஒரு கல்மழை வந்துச்சுன்னா அப்போ கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் இருட்டாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் எங்கே வருதோ, எந்த இடத்துல கமெண்ட்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல பகல் இருக்கும். திடீர்னு அந்த ஒரு சூரிய கிரகணம் நடக்கும்போது அந்த அந்த எந்த இடத்துல சூரிய கிரகணத்துடைய கிரணங்கள் வருதோ அங்கே இருட்டாயிருமா. அப்படின்னா ஆமோஸ் காலத்தில் அவருடைய அந்த கான்டெம்பரரி பீரியடில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூரிய கிரகணம் நடந்திருக்குதான் நேச்சுரலாகவே. அதை குறித்து நம்முடைய ஸ்காலர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு 763 வருஷத்தில் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சூரிய கிரகணம் நடந்திருக்குதான். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? மப்பாக இருக்கும் இல்லையா? இதையத்தான் ஆமோஸ் எழுதுகிறார் பாருங்க. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும் அல்லவோ. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலம், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் இங்கே ஒரு சூரிய கிரகணம் நடக்கும்னார். அப்போ லிட்டரலாக நடக்குதா அப்படின்னு பார்த்தா சில வருஷங்களுக்கு ஒரு முறை சூரிய கிரகணம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது அதைத்தான் சொல்கிறாரா? நேச்சுரல் சூரிய கிரகணத்தை சொல்கிறாரா? இல்லை. சூரிய கிரகணத்தில் என்ன நடக்கிறதோ அது ஆவிக்குரிய விஷயத்தில் நடக்குதா. இப்போ இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இதில் சூரியன் இருக்குது, கவனிக்கிறீங்களா? சூரியன் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிறது தான் பாருங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வரும் பாருங்க நிலா, அதுதான் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வந்துச்சுன்னா அதுதான் சூரிய கிரகணம். கவனிக்கிறீங்களா? ஓகே. இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வரும் பொழுது கவனிங்க, அந்த நிலாவுடைய ஒரு பகுதி சூரியனை பார்த்துருக்கோம், சூரியன்கிட்ட இருந்து வெளிச்சத்தை ஒரு பகுதி வாங்கியிருக்கோம். அதனுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் இல்லையா? அந்த இருட்டு பூமி எந்த இடத்துல அடிக்குதோ அங்கே இருட்டாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு சோலார் எக்லிப்ஸ் அதில் நடக்கிற விஷயம் இது. சரி, இதில் என்ன தேவன் நமக்கு சொல்ல வர்றார்? சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்தாச்சு. பூமி, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், இப்போ இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் யார் தெரியுமா? நிலா மாதிரியா சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிற நிலாவை போல இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த நிலா பூமியை விட்டு வெளியே தூரமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கும் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் பூமியை விட்டு வெளியே வந்தாச்சு. அதில் பூமின்னா உலகத்தை விட்டு, அதில் நிலாவில் 2 பகுதி பாருங்கள். ஒரு பகுதி சூரியனை பார்த்துருக்கும், அது பிரகாசமாக இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா மகிமையடைந்த திருச்சபை. இன்னொரு ஆப்போசிட் பகுதி இருட்டாக இருக்கும், அது பூமியை நோக்கி இருக்கும், அது உயிரோடு இருக்கும் திருச்சபை. இந்த உலக ஜனங்கள். இங்கே இந்த 2 விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒரு வகுப்பார் கிறிஸ்துவோட போயிட்டாங்க, இன்னொரு வகுப்பார் போவதற்கு ரெடியாக இந்த பூமியை விட்டு வெளியே, ஆனால் இந்த இருண்ட உலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சைன் இப்போ நடந்துட்டுருக்கு தான். இதுதான் 7வது சைன், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த 7வது சைனில் முற்றிலும் திருச்சபையின் பிள்ளைகள் பாருங்கள், அந்த கிரகணம் முடிஞ்சு நல்லா வேற ஒரு டைரக்ஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி மகிமையடைந்த திருச்சபை மேலே வந்துருச்சுனாலே தேவனுடைய பிள்ளைகள் அடுத்த ஒரு நிகழ்ச்சி இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகும்.
இதைத்தான் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்கிறார் இல்லையா. இது ராஜ்யத்தில் நடக்கிற விஷயம். இதில் நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ 3ஆம் உலக யுத்தம் வருது, வந்ததுக்கப்புறம் அடுத்தது அழிய போகுது உலகம். அப்போ உலகம் முழுவதும் அழிஞ்சிருமா? எல்லா ஜனங்களும் அழிஞ்சிருவாங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பக்கம் மீதியாக இருப்பாங்களா? எத்தனை கேள்விகள்! இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். சுருக்கமாக சொன்னால், டோட்டல் உலகம் அழிய போகிறதில்ல, உலக ஜனங்களும் அழிய போகிறதில்ல. 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது எல்லா டெக்னாலஜி இவங்க நம்மளதெல்லாம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது இஸ்ரேலில் கொஞ்சம் பேர் மீந்திருக்கிற வகுப்பாரம் படிக்கிறோம் இல்லையா, பாதி மனுஷர் சரி போயிடுவாங்க எல்லாம் படிக்கிறோம். ஒரு பங்கு மீதியாக இருக்கும். அது ஒரு பயபக்தி உள்ள ஜனங்களை தேவன் அங்கே வைப்பாராம் உயிரோட. அந்த ஜனங்கள் எந்த விதமான வெப்பன் பயன்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்கும். அப்போ சுற்றிலும் தோல்வி அடைந்த உலக நாடுகள் இருக்கிற ஒரு சில ஜனங்கள் பார்த்துட்டு, இந்த இஸ்ரேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி அவர்களோடு சேர்ந்து வணங்கருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுதான் நேச்சரில் நடக்க போகிறது. அப்போ 2 பேருமே உயிரோடு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் கமெண்ட்ஸ் ஆகும். அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் என்னங்கிறது தான் அவர் 8வது சைனில் சொல்கிறாரு. இதை குறித்து ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாகவே ஒரு சப்ஜெக்டாக எடுத்தாச்சு. இருந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்திங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் செல்லும் என்கிற ஒரு பாட தலைப்பில் அதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சப்ஜெக்டில் இது 8வது சைனுங்கிறனால இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள். ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர். இதுதான் கர்த்தருடைய நாளில் ஒரு ப்ராசஸ் நடக்க போதா. உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடிப்பாங்க. அப்படின்னா யார் முன்னாடி போகிறது? கவனிங்க, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். யார் முன்னாடி போகிறதுன்னா, அறுக்கிறவன் முன்னாடி போகிறார், அவர் பின்னாடி உழுகிறவர் போகிறார். அதே மாதிரி திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவர் விதைக்கிறவர் பின்னாடி போகிறார். கவனிக்கிறீங்களா? இது எப்போ நடக்குதுன்னு, டே ஆஃப் லார்ட், தேவனுடைய ராஜ்யம். இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. ரைட் சைடில் இருக்கிறது விசிபிள் கிங்டம், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இப்போ நாம் இருக்கிற பகுதி இன்விசிபிள் கிங்டம். இங்கே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அறுவடை செய்கிறார். அப்போ அறுவடை தான் முதல்ல நடக்குது. அறுவடை முடிஞ்ச உடனே அங்கே மாரி காலம், அதான் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் முடிஞ்சிச்சுன்னா மழை வர ஆரம்பிச்சிடும். மழை வர ஆரம்பித்தாலே அங்கே உழுதல் ஸ்டார்ட் ஆகிடும். உழுதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே அங்கே விதைத்தல். அப்போ அறுவடை, உழுதல், விதைத்தல், இந்த ஆர்டர் தான். அப்போது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 2ஆம் அறுவடை நடந்துட்டுருக்கு. அறுவடை நடந்து முடியும் போது 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். 3ஆம் உலக யுத்தம் முடியும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் ஆசீர்வாதம் பெறும்போது மாரி காலம். புரியுதுங்களா? மாரி காலம்னா தெரியுதா? மழை, மாரியும் உறைந்த மழையும் கீழே வந்து நனைக்கும் நல்லா படித்தோம் இல்லையா? தேவனுடைய வசனங்கள் மழை மாறி உலக ஜனங்கள் மேலே உயிர்த்தெழுதலில் பொழியும் பொழுது அப்போ கூட உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்களாம். அப்போ எப்படி இருப்பாங்கன்னா பழைய நிலைமையில் இருப்பாங்க, பழைய மண். இப்போ இந்த பழைய நிலைமையில் இருக்கிறவங்கள பழைய மண்ணை என்ன செய்யணும்? உழுகணும், பிளக்கணும், பராமரிக்கணும் இல்லையா? கல்டிவேஷன். அப்போது தேவன் என்ன செய்ய போகிறார்னா, தேவனுடைய வசனங்களை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக உலக ஜனங்களுடைய இருதயத்தை உழுவார். அதுதான் உழுகிற வேலை. பண்படுத்துவார். எதன் மூலம்? மகா உபத்திரவத்தின் மூலம் பண்படுத்தி அதுக்கப்புறம் தேவனுடைய சத்திய வசனங்கள், தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழம், அவருடைய அன்பு அங்கே விதைக்கப்படுமா. இதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்போ முதல்ல அங்கே என்ன நடக்குது? அறுவடை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழுதல் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? விதைத்தல் நடக்குது. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெறும். இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இந்த 8 சைனும் 8 அடையாளங்களும் நிறைவேறியே தீரப்போகிற அடையாளங்கள் அல்ல, ஏற்கனவே நிறைவேறி கொண்டிருக்கிற அடையாளம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கு என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பாருங்கள், ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இப்போ என்ன சொல்ற? இந்த பிரகாரமாக உனக்கு நான் செய்வேன்.
செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது செஞ்சதுக்கு பின்னாடி. அதனால என்ன சொல்றார்? இஸ்ரேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இது யாருக்கு சொன்னார்? தேவன் யாருக்கு சொல்றார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார், நான் உன்னை சந்திக்க போறேன், ரெடியார். இதேவே நமக்கு சொன்னா எப்படி சொல்லியிருப்பார்? அவங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ நம்ம யாரை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்? லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கணும் இல்லையா? தண்டனைகள், எச்சரிப்புகள், அழிவுகள், சுனாமிகள் எல்லாம், இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது தேவனுக்கு முன்பாக சொன்னார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னாடி நிற்கணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்ங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, கான்டாக்டில் இருங்க. எப்பொழுதுமே தேவனோட கான்டாக்டில் இருங்க. பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடித்தாரோ, இதை அப்படியே நம்ம தீர்க்க தரிசனமாக பார்த்துட்டோம் இல்லையா? நம்மெல்லாம் ஆவிக்குரிய ஆமோஸ்கள் நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கண்கூடா பார்த்துட்டு இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை எதனால் இப்படி கொண்டு வந்துட்டார் தெரியுங்களா? நம்ம பாரங்களை தாங்குபவர்கள் இல்லையா? நம்ம மேலே இடுப்புகளின் மேலே சத்திய பாரம் மட்டும் ஏறலைங்க. ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து படிக்கிறோம் இல்லையா? அந்த கேரக்டருக்குள்ளே வரணும். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்காக இல்லை. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள் பேதுரு எழுதின மாதிரி, இப்போ அந்த ஜாக்கிரதையாருடைய அடையாளமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போ தேவனோட கான்டாக்டில் இருங்க. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் விழிப்புள்ளவர்களாகிறங்கள். அப்படி இருந்தால் தேவனை சந்திக்கலாம். அப்போ தேவனை யார் தான் சந்திக்க முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார். மத்தேயு 18:3-4 வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி, இப்போ நமக்கு தான் சொல்கிறார், நீங்கள் வளர்ந்துட்டீங்க, ரொம்ப வளர்ந்துட்டு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளைப் போல ஆகணும். சின்ன குழந்தைகளுக்கு கள்ளங்கபடம் இருக்காது இல்லையா? அந்த பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆதலால் இந்த பிள்ளைகளைப் போல தங்களை தாழ்த்துகிற முடியவனும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் நாம் நம்மை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தாழ்த்தக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுதுமே இருதயத்தில் சுத்தமாக இருப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் தாமே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நமக்கு எச்சரிப்பாகவும் ஆசீர்வாதமும் தருவாராக. ஆமென்.